அனைவருக்கும் வணக்கம். திக்குமுக்காடும் திமுக தலைமை, அச்சத்தில் அமைச்சர்கள், கலக்கத்தில் மாவட்ட செயலாளர்னு சொல்லி திமுகவில் திருமண பக்கமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரளயமே உண்டாக போகுது. இந்த திமுக தலைமை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றி அமைக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அப்படி அமைச்சரவை மாற்றி அமைக்கும் போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பெரிய அளவு பாதிக்கும், யாருமே வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அந்த சமயத்தில் இந்த திமுக தலைமை அதை கைவிட்டுச்சு. இப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு சற்றேறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வர ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. அப்படி தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாரம் 10 நாளில் திமுகவோட அமைச்சரவையில் ஏகப்பட்ட அமைச்சர்கள், முக்கியமாக சீனியர் அமைச்சர்களை தூக்க போகிறதா நமக்கு சோர்ஸ் சொல்லுது. அது போக இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நல்லா வேலை பார்க்காம அந்த லிஸ்ட்டும் திமுக தலைமை எடுத்திருக்கிறதா. இப்படி திமுக நாலா பக்கமும் மிகப்பெரிய ஒரு பிரளயத்துக்கு தயாராகுது. இந்த திமுக இந்த சமயத்தில் இந்த அமைச்சரவை மாற்றத்தை ஏன் செய்யுது, இது யாருக்கு சாதகமாக முடிய போகுது சொல்லி தான் நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். தூக்க போகிற அமைச்சர்களோட லிஸ்ட்டில் முதல் ஆளாக இருக்கிறது நம்மளுடைய அமைச்சர் துரைமுருகன். தவளவாயன் இருக்கார் இல்லையா, அவர் தான் முதல் ஆளாக இருக்கார். இந்த துரைமுருகனை ஓரம் கட்டுறதுக்கு 1008 காரணங்கள் இருந்தாலும் திமுக தலைமையும் அந்த கிச்சன் கேபினட்னு சொல்ற ஒரு காரணம் என்னன்னா, அமைச்சர் துரைமுருகனுக்கு வயசாயிருச்சு. கருணாநிதி காலத்திலையும் அமைச்சராக இருந்துட்டாரு, ஸ்டாலின் காலத்திலேயே அமைச்சராக இருந்துட்டாரு, இப்போ உதயநிதி ஸ்டாலின் காலத்திலே அமைச்சராக இருந்துட்டாரு. அதனால அவர் போதும் அப்படின்னு சொல்லி அந்த கிச்சன் கேபினட்டும் அந்த திமுகவோட தலைமையும் முடிவெடுத்து அமைச்சர் துரைமுருகனை ஓரங்கட்ட போறதா நமக்கு சொல்றாங்க. இதெல்லாம் போக அமைச்சர் துரைமுருகன் இப்போத்தே ஏதோ கனிமவளத்துறையை வச்சு 4 காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பொழப்புல மண்ணள்ளி போடுது திமுக தலைமை அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த கனிமவளத்துறையை தக்க வச்சுக்கிறதுக்கும் அமைச்சர் துரைமுருகன் இப்படி தூக்கிறதுக்கு தயாராகிறாராமா. இப்போக அமைச்சர் துரைமுருகன் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், நான் கலைஞருக்கும் சேவகம் பண்ணியிருக்கேன், ஸ்டாலினுக்கும் சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உதயநிதி ஸ்டாலினுக்கும் சேவகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஏன் இன்பநிதி ஸ்டாலினு கூட சேவகம் பண்ண தயாராக இருக்கேன், தயவு செஞ்சு என் பொழப்பில் மட்டும் கையை வச்சிடாதீங்கிறான்னு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரியா. கொஞ்சம் கூட ஒரு ஈவி இறக்கம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஐயா உங்கள் பரம்பரைக்கே கழுவி விடாச்சு, உங்கள் பரம்பரைக்கே சேவகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். அவரை போய் தூக்குறீங்க. தூக்க போகிற அமைச்சரோட லிஸ்ட்டில் அடுத்தபடியாக இருக்கிறது நம்மளுடைய நாமக்கல் அமைச்சர் மதிவேந்தன். அவரும் நாமக்கலோட மாவட்ட செயலாளர் திரு மணி செந்திலும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே இவங்களோட ஆதரவாளருக்கு சீட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க 2 ஆதரவாளருக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் வேலையும் பார்க்கல. இதுக்கு அடுத்தபடியாக இந்த தூக்க போகிற அமைச்சரோட லிஸ்ட்டில் இருக்கிறது நம்மளுடைய அமைச்சர் முத்துசாமி. அமைச்சர் முத்துசாமி இப்போ மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை துறை அமைச்சராக இருக்காரு. இந்த அமைச்சருக்கு செந்தில் பாலாஜி அளவுக்கு திறமல்லங்க. செந்தில் பாலாஜி எல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி திமுக தலைமைக்கு எப்படி விசுவாசமாக இருந்தார், திமுக தலைமைக்கு விசுவாசமாக இருந்தாரோ இல்லையோ, கிச்சன் கேபினட்டுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தார். எப்படி அட்டைப்பட்டியில் ஊழல் பண்ணார், டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கினதில் ஊழல் பண்ணார், அங்கே அந்த டாஸ்மார்க்கு குடோன் வாடகை எடுத்தாங்களே அதில் ஊழல் பண்ணி எந்தெந்த வழியிலெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அப்படிலாம் சம்பாரித்து திமுகவோட தலைமைக்கும் கிச்சன் கேபினட்டுக்கு அவ்வளோ விசுவாசமாக இருந்தார். ஆனால் இந்த அமைச்சர் முத்துசாமிக்கு அந்த அளவுக்கு சம்பாதிக்க தெரியலைங்க. செந்தில் பாலாஜி அளவுக்கு இல்லைனாலும் அவரில் ஒரு பகுதி அளவாக சம்பாதிக்க வேண்டாமான்னு சொல்லி திமுக தலைமையும் ரொம்ப அப்செட் ஆயிருக்காமா. எவ்வளவு முக்கியமான துறை, இதை தூக்கி உங்க கையில கொடுத்தோம், செந்தில் பாலாஜி வகுத்த துறைங்க அது, அந்த துறையில அவர் அளவுக்கு இல்லாட்டி ஒரு பகுதியாவது சம்பாதிக்க வேணாமான்னு திமுக தலைமை அப்செட்ல இருக்குதான். அதுக்கு அடுத்தபடியா தூக்க போற லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது நம்மளுடைய பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் திரு ராஜா கண்ணப்பன். ராஜா கண்ணப்பன் அவரோட பையனுக்கு எம்பி சீட்டு கேட்டிருக்காரு. திமுகவோட கிச்சன் கேபினெட்லேயும் எவ்வளவோ காலெல்லாம் கெஞ்சிருக்காரு. ஆனால் அந்த திமுகவோட கிச்சன் கேபினெட்டும் திமுக தலைமையும் அப்படியே சுத்தமாகவே அவரோட ஃபைலை க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டுருச்சாமா. வேற ஒரு ஆளுக்கு அங்கே சீட்டு கொடுத்தாங்க. அதை இப்போ மனசில் வச்சுக்கிட்டு இந்த ராஜா கண்ணப்பன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் சுத்தமாகவே வேலை செய்யலை. அது போக தொகுதி பக்கம் எட்டியே பார்க்கல, 10 பைசா கூட செலவும் பண்ணலன்னு சொல்லி திமுகவோட தலைமைக்கு விஷயம் போய் அமைச்சர் ராஜா கண்ணப்பனை தூக்கி விட்டுட்டு அந்த இடத்துக்கு ஒரு புதுமுகத்தை கொண்டு வர்றதுக்கு தயாராகுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது செஞ்சி மஸ்தான். இந்த செஞ்சி மஸ்தானோட அக்கப்போர் தாங்க முடியலைங்க. அவரும் அவரோட ஆதரவாளர்களும் பண்ணுற அட்ராசிட்டிஸு, அவங்க எங்கே பார்த்தாலும் அவங்க ஊழல் பண்ண நினைக்கிறாங்க, அவங்க எங்கே பார்த்தாலும் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவதில் இருக்கக்கூடிய அந்த திமுகவோட கழக கண்மணிகளும் கழக கொத்தடிமைகளும் 10 பைசாவோட சம்பாதிக்க விட மாட்டாங்க, எல்லாமே அவரே சம்பாரிச்சா எப்படிங்கன்னு சொல்லி செஞ்சி மஸ்தான் எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்களாம். திமுக என்ன எதிர்பார்க்குதுன்னா, மொத்தத்தில் இந்த திமுக தலைமைக்கு தேவை செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு அமைச்சருங்க. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு அமைச்சர் இருந்தாங்கன்னா நல்லா சம்பாரிச்சு கொடுப்பாரு. செந்தில் பாலாஜி ஊழல் பண்றதுல வல்லவர், சம்பாதிக்கிறதுன்னு அவர்கிட்ட நம்ம பார்த்து கத்துக்கணும். ஏன்னா டாஸ்மார்க்ல அதிமுக காலத்திலோட ஒரு 5-5 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு 5 ரூபாயை கூட்டி 10 கலெக்ஷன் பண்ணி அந்த டாஸ்மார்க் குடோன்ல ஊழல் பண்ணி, டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கினதுல ஊழல் பண்ணி, வேலை வாங்கித்தாருன்னு ஊழல் பண்ணி, எப்படிலாம் ஊழல் பண்ணி சம்பாரிச்சு கிச்சன் கேபினெட்டவும் திமுக தலைமையை சந்தோஷப்படுத்த முடியும்னு செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ திமுகவோட தலைமைக்கு தேவை செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் தான் தேவை. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக
நம்மளோட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நமக்கு தெரியும், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் ஓரளவு கொஞ்சம் நேர்மையானவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஒரு வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இன்னொரு ஆளும் பேசின ஒரு ஆடியோ நமக்கு ரிலீஸ் ஆச்சு. G2லாம் வந்துங்க நட்டத்தில் போச்சுங்க. இப்போ இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்படி நேர்வழியில் சம்பாரிச்சாங்க, முழுமையாக ஊழல் பண்ணி தாங்க சம்பாரிச்சாங்கன்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆடியோவை லீக் பண்ண டக்குன்னு நிதியமைச்சர்லேருந்து தகவல் தொழில்நுட்பத்துறை தூக்கி போட்டாங்க. இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ரொம்ப அப்செட்டில் இருக்காராம். அதனால் சும்மாவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பாஜகவோட ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பில் இருக்காரு. ஒருவேளை இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படியே விட்டுட்டோம்னா பாஜகவோட போய் ஐக்கியமாயிருவார். அப்புறம் திமுகவில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல மனுஷர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். அவரே இழந்துருச்சுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தப்பாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ப்ரொமோஷன் கொடுப்போம். ஏன்னா அவர் பாஜக பக்கம் போகக்கூடாது இல்லையா, அதனால் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும். இப்போ தகவல் தொழில்நுட்பத்துறையிலிருந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக அவருக்கு பொறுப்பு கொடுப்போம்னு சொல்லி திமுகவோட தலைமையும் அந்த கிச்சன் கேபினட்டும் முடிவு பண்ணி அந்த ஃபைலை எடுத்து மேலே வச்சிருக்கிறதா நமக்கு சோர்ஸ் சொல்லுது. இப்படியெல்லாம் இந்த திமுகவோட அமைச்சரவையில் இவ்வளவு அதிரடியான மாற்றங்கள், இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டிய அவசியங்கள் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு தீர அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பட்டத்து இளவரசர், இலவு காத்த கிளி போல காத்திருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மகுடம் சொல்றதுக்கு தான் இவ்வளவு ஒரு அவசரமாக இந்த மாதிரி அமைச்சரவை மேலே மாற்றத்தை கொண்டு வராங்க. இது இப்போது அமைச்சரவை மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும், ராஜ கண்ணப்பன், செஞ்சி மஸ்தான், சீனியர் அமைச்சர்கள், இவங்க சீனியர் அமைச்சர்கள்லாம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் கேட்பாங்களா? இவ்வளோ ஏன் நம்ம அமைச்சர் துரைமுருகன் எடுத்துக்கோங்க. அமைச்சர் துரைமுருகன் ஒரு வார்த்தைக்கு வேணால் சொல்லலாம், நான் கருணாநிதிக்கு சேவகம் பண்ணிட்டேன், ஸ்டாலினுக்கும் சேவகம் பண்ணிட்டேன், உதயநிதி ஸ்டாலினுக்கும் சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்பநிதி ஸ்டாலினுக்கும் சேவகம் பண்ண தயாராக இருக்கேன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லலாம். ஆனால் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் துரைமுருகன் சொல்லி பேச்சு கேட்பாருன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டார். அதனால் இந்த சமயத்தில் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமா இந்த திமுகவில் நடக்க போகிற அந்த அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு யாரெல்லாம் விசுவாசமாக இருப்பாங்க, உதயநிதி ஸ்டாலின் சொல்லி பேச்ச யாரெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து உதயநிதி ஸ்டாலின் யாரார கையை நீட்டுறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அமைச்சர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி திமுகவோட கிச்சன் கேபினட்டும் திமுகவோட தலைமையும் திமுகவோட மறைமுக சோர்ஸஸும் நமக்கு சொல்லுது.